மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையா வந்து தண்ணீர் இருக்குண்ணா. நிறைய கிராமங்கள்ல இதே போல வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் நீண்ட தூரம் போறாங்க. இதுக்கு வந்து தன்னார்வலா உங்களை போல ஆளுங்க சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல என்னென்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? இல்லப்பா, இது வந்து தனிப்பட்ட இப்போ நம்ம வந்து ஒரு மாற்றம்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு என்னால முடிஞ்ச நம்ம சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது அரசியல் ரீதியா எந்த விஷயமே நான் எங்க போனாலும் பேசுறது இல்ல. ஸோ அரசியல நான் டச் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். என்ன சார் படமா? ஒன்றும் இல்லை, இப்போ காஞ்சனா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, காஞ்சனா 4 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பென்ஸ்னு ஒரு படம் பண்றேன். அதுக்கப்புறம் காலபைரவான்னு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பண்றேன். அந்த 3 படம் போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் வந்து யார் யார் சார்? சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொன்னாங்க. அதை நீங்க ரஜினிகாந்தோட ஃபாலோவர், அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல சார், இப்போ விஜயசாந்தி மேடம் தான் தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் லேடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நயன்தாரா மேடம் கூப்பிடுறது தப்பு இல்லை, ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. இப்போ வேணான்னு சொல்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. சார், உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கா? ஒரு பின்தங்கிய குடும்பத்துல வந்து ஒரு இவ்வளவு ஒரு நடிப்பை புகழ் பெற்று இன்னைக்கு வந்து உங்களுக்கு மக்களுக்கு செஞ்சுட்டோம், ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோம் என்ன இருக்கா? ஒரு மன திருப்தி இருக்கா? இல்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இது வந்து நம்ம மனுஷனா பிறந்துட்டா மன திருப்தின்றது முழுசா எப்பவுமே கிடைக்காது. இந்த மெட்டீரியல் லைஃப்ல ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும் இறக்குற வரைக்கும். பட் நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இது எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தால இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு